प्रकृतिं विकृतिं विद्यां सर्वभूतहितप्रदां श्रद्धां विभूतिं सुरभिं नमामि परमात्मिकां वासं प्रधानयां प्रधां शिशुं स्वादां भुवां पितां அப்பா இன்ஸ்பெக்டர், இங்க என்ன நடக்குது? கல்யாணத்துல வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறான், அவனை கூட்டிட்டு போங்க. அவசரப்படாதீங்க. இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால தான் விசாரிக்க வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர், இந்த அயோக்கியம் உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்கான். என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ள இன்னொரு பொண்ணோட ஓடி போயிட்டான். என் அக்கா பையனோட கையில காலில் விழுந்து இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வச்சிருக்கேன். என் பொண்ணுக்கு இதுல விருப்பம் தான். வேணும்னு அவளே கேட்டு பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்கண்ணே. லக்ஷ்மி யாரையும் கூட்டிட்டு ஓடல. மாப்பிள்ளை கோலத்துல நிக்கிறானே ராஸ்கல் இளங்கோ, இவன் தான் லக்ஷ்மியை கடத்திருக்கான். அது மட்டும் இல்ல, கடலை தூக்கி போட்டு கொல்ல முயற்சி பண்ணிருக்கான். அட பாவி, என் புள்ள மேல அபாண்டமா பழி போறியே, நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவ. அக்கா, நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், இவன் சொல்றத நம்பாதீங்க. பல தடவை இந்த கல்யாணத்தை நிறுத்த இவன் முயற்சி பண்ணிருக்கான். இளங்க மேல பழி போடுறதும் அதுக்காகத்தான். என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போய் நான் அவமான பொண்ணுன்னா அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆமா சார், நான் எந்த தப்பும் பண்ணல. லக்ஷ்மியை கடத்தினது யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது சார். பொய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்காதீங்க இளங்கோ. எந்த ஆளை வச்சு லட்சுமிபதியை கொலை பண்ணணும்னு நினைச்சீங்களோ அவங்களே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க. சார் சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சார். என்ன சார் ரவுடிங்க சொல்றத நம்புறீங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? தம்பி இளங்கோ, ரொம்ப நடிக்காத. உன் சாயம் வெளுத்து போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சு. என்ன பாக்குற? புதுசா இருக்கானே இவன் யாருன்னா, நான் தான் சங்கர், தாதா சங்கர். லட்சுமியை கடத்தி கொண்டு போய் கொலை செய்யறதுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தியே, அது என் ஆளுகிட்ட தான் வந்தது. என்னடா காசையும் வாங்கிட்டு துரோகம் பண்றானேன்னு பாக்குறியா? எல்லாம் என் நண்பன் சிவனேசனுக்காக. நீ போட்ட திட்டப்படி என் ஆளுங்க வனிதா தற்கொலை பண்ணிக்கிறதா டிராமா பண்ணி லட்சுமி அங்க வரவழைச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டோவும் எடுத்தாச்சு. கடைசியா லட்சுமியை மிரட்டி லெட்டரையும் எழுதி வாங்கியாச்சு. இந்த சமயத்துல தான் தற்செயலா நான் சிவனேசனை பார்த்தேன். அடிபட்டு மயக்கமாகி பேச முடியாம கிடந்தான். அப்பதான் நான் என் ஆளுங்க மூலியமா லட்சுமியையும் வனிதாவையும் கடல்ல தூக்கி போட சொன்னேன். அதுக்கப்புறம் சிவனேசனை கூட்டிக்கிட்டு நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். டேய் சார் எந்திரிச்சாரா? சார் இருங்க சார், அண்ணங்கிட்ட போய் சொல்லு. அண்ணா அண்ணா அவர் எந்திரிச்சிட்டாருண்ணா. சிவனேசா, சிவனேசா, இப்ப எப்படிப்பா இருக்கு? சிவனேசா, 20 வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து. பேப்பர்ல செய்தி வந்த போதே உன்னை நான் பார்க்கணும்னு நினைச்சேன்.
ஆனா அப்ப அது என்னால முடியாம போச்சு. சிவனேசா, என்ன உனக்கு அடையாளம் தெரியல? சங்கர்ரா, உன் ஃப்ரெண்டுடா. சிவனேசா, சிவனேசா, நில்லு சிவனேசா, சிவனேசா, நில்லு சிவனேசா. எங்க சிவனேசா அதுக்குள்ள நீ கிளம்பிட்ட? 20 வருஷம் ஆயுமா என் மேல இருக்கிற கோவம் உனக்கு தீரல? இருப்பா, உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எனக்கு நேரம் இல்ல. என் மாப்பிள்ள உயிர் ஆபத்துல இருக்கு. நான் கிளம்பணும், போய் அவரை காப்பாத்தணும். சிவனேசா, கொஞ்சம் பொறுமையா இரு சிவனேசா, அவசரப்படாத. நீ தனியால போய் என்ன பண்ண போற? மேலும் உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு டாக்டரோட ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. உன் மாப்பிளைக்கு என்ன பிரச்சனை சொல்லு, என் ஆளுங்களை அனுப்பி நான் சரி பண்ண சொல்றேன். ஐயோ, இதெல்லாம் உன்கிட்ட நின்னு விளக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. அவரையும் ஒரு பொண்ணையும் தூக்கி கடல்ல போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் பனையூருக்கு போகணும், அவங்கள காப்பாத்தணும். நான் வரேன். சிவனேசா, நில்லு. பனையூர் பொண்ணு மாப்பிள்ள. உன் மாப்பிள்ள பேரு லட்சுமியா? உனக்கு எப்படி தெரியும்? அவனை கொல்ற அசைன்மெண்ட் என்கிட்ட தான்ப்பா வந்திருக்கு. ஏய், டேய், 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 நில்லுங்கடா. ஏன்டா இப்படி பண்ண? ஏற்கனவே நீ பண்ண காரியத்தால என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. என் குடும்பத்தை தொலைச்சிட்டு நின்ன. இப்போ என் மாப்பிள்ளைய கொண்டு என் பொண்ணு வாழ்க்கை அழிச்சிடாதயா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு சொல்லியா, மாப்பிள்ளை ஒண்ணும் பண்ணிடாதேன்னு சொல்லியா? கவலைப்படாத சிவனேசா, உன் மாப்பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. சொல்லுங்கண்ணே. டேய், எங்கடா இருக்கீங்க? அவங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? நடுக்கடல்ல தானே இருக்கேன். இப்பதான் தூக்கி போட போறேன். டேய், தூக்கி போடுங்கடா. டேய், 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 வேணாம்டா. அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க. உடனே கரைக்கு திரும்பி வந்துருங்க. டேய் டேய் டேய், நிறுத்துங்கடா. அண்ணா, சரியா கேட்கல, என்ன சொல்றீங்க? டேய், கரைக்கு திரும்பி வாங்க, அவங்கள கொல்லாதீங்கன்னு சொன்னேன். டேய், அண்ணன் வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்படியே இருங்க. அண்ணே, ஏன்னு முடிவு மாத்திட்டீங்க? என்ன பார்ட்டி ஃபோன் பண்ணி கேட்டா நான் என்னென்ன சொல்றது? வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு, நான் அப்புறமா அவனை பார்த்து பேசிக்கிறேன். டேய், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்கள கூட்டி வீட்டுக்கு வரணும். லேட் பண்ணிடாத. சரிண்ணே. டேய் டேய், போட்டை கரைக்கு விட்றா. சிவனேசா, கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மாப்பிள்ளை இங்க வந்துருவான். ரொம்ப நன்றிப்பா. கவலைப்படாதடா. எங்க சொந்த புள்ளைய தானடா நினைச்சோம். நீ நினைச்சதெல்லாம் செஞ்சு வச்சுமேடா. எங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு எப்படி மனசு வந்தது? கல்யாணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியல. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 பேரும் சேர்ந்து ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இந்த ஆள் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றான். ஆமா இன்ஸ்பெக்டர், அவங்க 2 பேரும் கூட்டுக்களவாடிங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி மார்த்தாண்டத்துல ஒரு செட்டியாரை கொலை பண்ணி கொள்ள அடிச்சவனுங்க. முதல்ல அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க. 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கேஸை நாங்க பாத்துக்கிறோம். ஆள் கடத்தினது, கொலை பண்ணதுன்னு இளங்கோ மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எதை பேசுறதுனாலும் கோர்ட்ல பேசிக்கங்க. இளங்கோவை நான் இப்ப கூட்டிட்டு போறேன். முடியாதுன்னு தடுத்தீங்கன்னா அடிச்சு இழுத்துக்கிட்டு போறேன். தெரியாம பேசுறீங்க சார். உங்களுக்கு தெரியாது அவனை பத்தி பயங்கர நீ fraud. ஒன்னும் சொல்ல சார், தேவையில்ல. போடா போடா. நான் சொல்றத கேளுங்க. கேளுங்க சார். சார், ஒரு நிமிஷம், கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் பொறுங்க. சார், நீங்க இளங்கோ அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவன் பண்ண எல்லாமே எல்லாருக்கும் தெளிவா தெரியும். டேய், இருப்பா. கொஞ்சம் அடங்குடா. என்னன்னு கேளு. ஆரம்பத்துல இருந்தே இவன் பண்ண சதிக்கெல்லாம் உடந்தையா இருந்தது வனிதான்ற ஒரு பொண்ணு. அவங்க வந்துட்டோம், அவங்க சொன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். கொஞ்சம் பொறுமையா இருமா. கொஞ்சம் பொறுமையா இரு. இளங்கோவோட சேர்ந்து நீயும் நிறைய தப்பு பண்ணிருக்க. அது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் கிடைக்கணும்னா என்ன நடந்துச்சுன்னு உண்மையை எல்லாருக்கும் சொல்லுமா.
லக்ஷ்மி ரொம்ப நல்லவர். உங்க ஆபீஸ்ல லக்ஷ்மின்னு ஒருத்த வேலை செய்யறான்ல, ஆமா. அவனுக்கு நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். எதுக்காக நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி அடையறதுக்கு இது எனக்கு கிடைச்ச லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நான் நிச்சயமா மிஸ் பண்ண மாட்டேன். நீயும் அவனும் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா அதை சக்தி நம்பணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். வனிதா என்ன பண்ணீங்க? வனிதா அட பாவி, உன்னை என் புள்ள மாதிரி வளர்த்தனடா. ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? சக்தி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் இப்படி பண்ணேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கமா. கான்ஸ்டபிள் சார், இவனையும் அந்த வனிதாவையும் 2 பேரையும் சேர்த்து வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். மா தள்ளுமா. தெரியாம தப்பு பண்ணிட்டாயா, அவனை விட்டுருங்கய்யா. ஐயா அவனை விட்டுருங்கய்யா. சங்கர், இந்த கேஸ் சம்பந்தமா நீங்களும் ஸ்டேஷனுக்கு வரணும். சரி இன்ஸ்பெக்டர், அங்க பேசிக்கலாம். நான் இந்த கேஸுக்காக மட்டும் சரண்டர் ஆகல. செட்டியாரை கொண்டுட்டு அவங்க வீட்டை நாங்க 2 பேரும் கொள்ளடிச்சதா அவர் சொன்னாரு. அந்த கேஸுக்காக தான் சரண்டர் ஆகிறேன். சிவனேசன் மேல எந்த தப்பும் இல்லை, நான் தான் குற்றவாளி. சங்கர், இதை பாரு சிவனேசா, கொலை பண்றதும் ஜெயிலுக்கு போறதும் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. என் மேல எத்தனையோ கேஸ், அதுல இது ஒண்ணு. செட்டியாரை மட்டும் நான் கொலை பண்ணாம இருந்திருந்தா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்கும். என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட சிவனேசா. இந்த பாவத்தை என்னால இந்த ஜென்மத்துல தீர்க்க முடியாது. ஏதோ இந்த பழியில இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன். சங்கர், நீ என் மாப்பிள்ளை வாழ்க்கையை மட்டும் காப்பாத்தலப்பா, என் பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து காப்பாத்திருக்க. ரொம்ப நன்றிப்பா. நீ நல்லா இருடா இன்ஸ்பெக்டர். லக்ஷ்மி, இந்த கேஸ் சம்பந்தமா உங்ககிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு. இந்த நேரத்துல நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. கல்யாண வேலையை பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஏய் வாடா, ஐயா வேணாம்யா. அந்த அம்மாவையும் கூட்டு வாப்பா. போமா போ. ஐயா சொன்ன கேளுங்கய்யா. என் பையன் தெரியாம பண்ணிட்டாயா, அவனை விட்டுருங்கய்யா. ஐயா ஐயா ஏறு ஏறு. இன்ஸ்பெக்டர், நான் என் வண்டியில வந்துடுறேன். கான்ஸ்டபிள், நீங்க அவர் கூட வாங்க. ஓகே சார். என் பிள்ளைய எடுத்துட்டு போறாங்களே. டேய் மூர்த்தி. வசதிக்கு அந்தஸ்துக்கு முன்னால நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது. என் வீட்டுல நின்னு பேச கூட உங்க யாருக்கும் அருகதை கிடையாது. ஓடி போன உன் பையனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட குடும்பத்தை நான் பார்த்ததும் இல்ல, உன்ன மாதிரி கேடுகட்ட பொம்பளையும் பார்த்தது இல்ல. இந்த மாதிரி நிலைமையில நான் இருந்திருந்தா இப்படி ஒரு புள்ளைய பெற்றதுக்கு எப்போ நாண்டுகிட்டு செத்துருப்பேன். நீ சாக மாட்ட. சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவங்களுக்கு தானே சூடு சொரணை இருக்கும். நீங்க ஆரம்பிச்சுங்க. நீங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. ஏமா நீ போய் உட்காருமா. மாப்பிள்ள, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. லக்ஷ்மி, கொஞ்சம் பொறு, நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அக்கா, முகூர்த்த நேரம் மீறிட்டு இருக்கு. கல்யாணம் நடந்துட்டுமே, அப்புறம் பேசிக்கலாம். இல்ல தம்பி, இது எனக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நடந்த பிரச்சனை. இதுல நீ தலையிட வேண்டாம்.
அதுக்காக அவங்க செஞ்சதை நான் நியாயப்படுத்தலக்கா. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து இந்த கல்யாணத்தை நடக்க விடுங்கக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு நான் எப்ப சொன்னேன்?